என்ன இவ்வளோ நேரம் ஆயிட்டு 4 முடிய ஆளையே காணோம். சின்ன பொண்ணு இன்னைக்கு கீதா வரமாட்டா போலயே, அவளுக்கு பரிசும் கிடையாதுல. ஆமாக்கா, இருந்தாலும் வருவா அவள. 4 முடியுமாவே விளையாட்டு போட்டியில ஜெயிச்சாம்லா, அவனுக்கு பிரைஸ் உண்டு. ஒருவேளை வடிவு பாட்டி கோலத்துல தண்ணி ஊத்திட்டாவல்ல, அதான் இந்த பக்கமே வராம இருக்கு போல. ஆமா பாத்தியா ஏடி, நம்மளாம் இங்கே இருக்கோம். ஒருவேளை என் வீட்லயும் போய் கோலத்தெல்லாம் அழிச்சு விட்டுருவாளோ? இனி அதை அழிச்சா என்ன அழியட்டா என்ன, அபிக்கு பரிசு கன்ஃபார்ம். ஹாய் சின்ன பொண்ணு. கீதா வந்துட்டியா? வா வா, உனையதான் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அத்தாடி, இந்த வடிவு கிளவில ஆளா உட்காந்துருக்கு. என் 4 முடி இங்க வாங்க, இடம் போட்டு வச்சிருக்கேன். வடிவு பாட்டி நீங்களா? மன்னிச்சிருங்க, தெரியாம உங்க கோலத்தை அழிச்சிட்டேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் கோலத்தை அழிப்ப? ஆமா, இருந்தாலும் நீ இப்படி பண்ணக்கூடாது கீதா. இது எவ்வளவு தப்பு தெரியுமா? ஒரு ஆளு கஷ்டப்பட்டு போட்ட கோலத்தை உனைய விட மார்க் நிறைய வாங்கிட்டாவன்னு நீ அழிப்பியோ? இந்த வந்துட்டாவல்ல, சமந்தாரும் சமந்தாரும் ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு அவியலுக்கு ஒன்னா இவைய கேப்பாவலாம். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்க தான் போறேன். இங்க இருங்க லட்சுமி அக்கா, உங்க வீட்டுக்கு கோலத்தை அழிச்சா வந்து பேசுங்க. அதான் தெரியாம அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம்லா. ஏமட்டி, நாங்க சம்மந்தாரு, எனக்கு ஒண்ணுனா அவ கேப்பா. கல்யாணத்துக்கு முன்ன பாம்பும் கீரியுமா இருந்தாவ, இப்ப ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு சப்போர்ட்டுக்கு வராவ. கால கொடுமை. ஏ கீதா, ஒரு மன்னிப்பு கேட்டுரு. பாவம், அவியலே கஷ்டப்பட்டு போட்டாவ. வயசான ஆளு பத்தியா? அவங்க வயசுக்கு போட்டியில கலந்துக்கிட்டு போட்ட கோலத்தை நீ ஒரு செகண்ட்ல அழிச்சு விட்ட. மன்னிப்பு கேளு கீதா. ஆமா 4 முடி, பாவம் வடிவு பாட்டி, மன்னிப்பு கேளுங்க. கீதா, மன்னிப்பு கேளு. நீ செஞ்ச காரியம் ரொம்பவே தப்புதான். இது என்ன எல்லாம் வரைஞ்சுக்கிட்டு வராவ? ஓஹோ, எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு வராவளோ? சரி, இப்போதைக்கு எது பேச வேண்டாம். ஏட்டி, என்ன ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கு அவ்வளவு வலிக்குது? எக்ஸ்கியூஸ் மீ வடிவு பாட்டி, உங்களுக்கு எனக்கு எந்த வகையும் கிடையாது. உங்க கோலத்தை தெரியாம தான் அழிச்சேன், மன்னிச்சுக்கிடுங்க. மன்னிச்சுட்டேன். நீ மன்னிச்சா மணி, மன்னிக்கட்டா போ கிளவி. என் 4 முடி இங்க வாங்க, இதுல இருங்க. கூட இருந்துகிட்டே நமக்கு சதி பண்ணுவா. ச்சே, இந்த சின்ன பொண்ணு சரியான சதி லீலாவதி. என் 4 முடி கீழே குனிஞ்சு கிடந்து என்ன யோசிக்கீங்க? ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, ஒண்ணு இல்லையே. ஆமா, மன்னிப்பு மனசுல இருந்தா கேட்டீங்களா எப்படி? இல்ல எல்லாரும் சொல்லுறோமேனு சும்மா பேச்சுவார்த்தைக்கு கேட்டு வந்தீங்களா? ஏன் அடி மனசுல இருந்து ஆத்மார்த்தமா கேட்டேன். ஏன் மன்னிப்பை போய் சந்தேகப்படலாமா சின்ன பொண்ணு? அதான பார்த்தேன். 4 முடி வர வர உங்களுக்கு குவாட்டி பிடிக்குது. எப்போமா கொஞ்சம் வாய மூடு. நானும் ஒரு அளவுதான் பொறுப்பேன் சின்ன பொண்ணு. எனக்கு பரிசு கிடைக்கலன்னு ஏதோ ஒரு வேகத்துல பண்ணது. அதுக்குன்னு என்னைய ரொம்ப சொல்லாதண்ணே. நடந்து முடிந்த பொங்கல் விளையாட்டு போட்டிக்கான பரிசு வழங்கப்படுகிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை போட்டியில் ஆர்வமாகவும் உற்சாகத்துடனும் பங்கு பெற்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப ஒவ்வொருத்தரா பெயர் வாசிப்போம். முன்னாடி வந்து தலைவர் கையால பரிசு வாங்கிக்கோங்க. கவினே, தலைவருக்கு நன்றி உரை சொல்லல. அத சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா? பொங்கல் போட்டிகளை சிறப்பாக நடத்தி தந்தமைக்காக நம் ஊர் தலைவருக்கு நன்றி. முதலாவதாக கோல போட்டி, 3வது பரிசு வடிவு. வடிவு பாட்டி நீங்க தான் வாங்க. வடிவு பாட்டி இந்தாங்கம்மா வாழ்த்துக்கள். நன்றி தலைவரே. மைனியும் கலக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் லட்சுமி. கோல போட்டிக்கு 2வது பரிசு பூமாரி. பூமாரி பூமாரி பூமாரி. இந்தாம்மா, நல்லா படிக்கணும், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. எம்மா, இத வச்சுக்கன பின்னாடி இருக்கே. தந்துட்டு போ மக்களே. கோல போட்டியின் முதல் பரிசு வெள்ளி குத்து விளக்கை வென்றவர் அபி. அபி அபி. இந்தாம்மா, நல்லா படிக்கணும். தேங்க்ஸ் தலைவரே. விளக்கு நல்லா இருக்கே. பொடி விளக்கதான் கொடுத்துருக்காவோ. வெள்ளி விலை ஏறி போச்சு, இதுவே பெருசு. விளக்கு நல்லா இருக்கு. அபி கூடு பாப்போம். இந்தாங்க தே.
ஏக்கா செம்மையா இருக்கு. ஆமாட்டி நல்லா இருக்கலாம், பளபளன்னு இருக்கு பாரு. எப்படி இருக்கு கீதா? அவ்வளவு வெயிட்டெல்லாம் இல்லக்கா, லேசா காத்தாட்டுல இருக்கு. பரவாயில்ல, வெள்ளி விளக்கெல்லாம் கொடுக்காரு. தலைவருக்கு எவ்வளவு பெரிய மனசு பாத்தியா? உங்களுக்கு என்ன, விளக்கு வாங்கிட்டு நல்லா பேசுவீங்க. ஆமா ஆமாக்கா, ரொம்ப பெரிய மனசுதான். கீதா கூடு பாப்போம். மேல மயில் வச்சு நல்லா இருக்கு. இந்த அம்புஜம் பரிசு கிடைக்காதவங்களா ஃபீல் பண்ண வேண்டாம், மத்தவங்களுக்குலாம் ஆறுதல் பரிசு வழங்கப்படும். ஆறுதல் பரிசா? என்னது என்னது? இந்த அழகான கிளாஸ். இத அவனே வச்சுக்கலாம். ஆறுதல் பரிசுன்னு டம்ளரை தூக்கி கொடுக்காம பாரு. வாங்க, பேர் வாசிக்க வாசிக்க ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிக்கோங்க. கோலப்பொடியே 100-200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 10 ரூபாய் டம்ளரை தூக்கி கொடுக்கத பாரு. ஏல தம்பி, ஆடல் பாடல் நிகழ்ச்சி எப்ப நடக்கும்? ஏல, இந்த தாத்தாக்கு வேற வேலையே இல்லையோ? அதானே. என் தாத்தா ஆடல் பாடல் நிகழ்ச்சிலாம் நடக்கும்னு சொல்லவே இல்லை. இன்னும் தாத்தாக்கு கிட்டு பாடிக்கிட்ட வாங்கினா அடி பத்தல போல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆடல் பாடல் நிகழ்ச்சி நம்ம ஊர்ல நடந்தே ஆகணும். சரிதான். பொங்கல் போட்டிக்கு எவ்வளவு கொடுத்தீரு? என்னது கேக்கல? சுட்டு பிரிக்க வந்தமே எம்பட்டு கொடுத்தீரு? நான் என் சார்பில் 20 ரூபா கொடுத்தேன். ரைட்டு, 20 ஓவாவை கொடுத்துட்டு தாத்தாவுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி கேக்குது. தலைவரே, நீங்க தான் சொல்லணும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி எப்ப நடக்கும். அதெல்லாம் கிடையாது. ஐயோ கணேசன் தாத்தா, செவனேன்னு அங்கிட்டு ஓரமா போய் உட்காரும். கிட்டு பாட்டி பேரத்துல தான் உட்காந்துருக்காவ. வீட்டுக்கு போறோம், அங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கும். கிட்டு இருக்காளா? நான் போறேன். எஸ்கேப். எல்லாரும் கவனிங்க, பேர் வாசிக்க ஒவ்வொருத்தரா வந்து பரிசு வாங்கிக்கோங்க. சின்ன பொண்ணு, நம்ம வரைஞ்ச கோலத்துக்கு முதல் பரிசு கிடைக்க வேண்டியது. சரி பரவாயில்ல, தமிழராது கிடைக்க தாங்க தலைவரே. நிர்மலா, கீதா, கிட்டு. பேர் வாசிக்க வாசிக்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க. பெருசா படம் காட்டிட்டு இருந்தா நான் கோலம் போட்டு பரிசு அடிக்க போறேன்னு இவளுக்கு அங்க மார்க்கே விழலையாமே. வாய் மட்டும்தான் நம்ம மருமவளுக்கு. குடும்பத்துக்கு குத்து விளக்காவும் இருக்க லாய்க்கில்ல, குத்து விளக்கு வாங்கவும் லாய்க்கில்ல. ஏங்க இந்த கிளவின்னு நம்ம எப்படா வருவோன்னு வாசலே உட்காந்துருக்கு. என்ன மருமவளே, கோல போட்டிக்கு பரிசா? ஆமத்தே, ஆறுதல் பரிசு. 200 ஓவா கோலப்பொடி வாங்குறதுக்கு துட்டு வாங்கினேன். இதுல வீட்டுல கடந்த கலர் கோலப்பொடி பாக்கெட்டு ஒண்ணு மிச்சம் வைக்காம தூக்கிட்டு போயிட்டேன். அதுக்குதான் இந்த 10 ரூபாய் டம்ளரா. இந்த கிளவிக்கு நம்மளை இழுக்கலன்னா தூக்கம் வராது போல. என்ன சின்ன பொண்ணே? இந்தாங்க பிரைஸு. என்ன கிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்க? இதுதான் உங்க ஊர்ல முதல் பரிசா? நானே செம்ம கோவத்துல இருக்கேன், பெசாட்டி பேருங்க. எங்க அம்மாவாச்சும் கலந்துக்கிட்டு பிரைஸ் அடிச்சிருக்கோம். நீ ஏன் சின்ன பொண்ணு கோலப்பொட்டிக்கு சேர்ந்த? எங்க அம்மாவையே சேர்த்து விட்டுருப்பேன். பேசாம எங்க அம்மாவையே களத்துல இறக்கி இருக்கலாம். உங்க அம்மையை குளத்துல வேணா இறக்க முடியும், காலத்துல எல்லாம் இறக்க முடியாது. என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுற? எங்க அம்மா காதுல விழுந்தா என்ன நினைப்பாவ? என்னமோ நினைச்சிட்டு போறாவ. எங்க வழிய விடுங்க, நானே கை காலெல்லாம் ஓஞ்சு போய் கிடக்கேன். போய் ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சு வாரேன். ஏ சின்ன பொண்ணு, என்னைய ஒரு 2 மணி நேரத்துக்கு கூப்பிடாதீங்க. பாத்தியா உன் பொண்டாட்டிய? ஒன்னும் சமைச்சு வைக்கலையே, சமைக்காம போயிட்டமே, சாப்பிட்டியா இல்லையான்னு ஏதாவது கேட்டாலா? ஒரு அக்கறையும் கிடையாது. ஏம்மா சமைச்சிட்டீங்களாம்மா? நான் வேணா வச்சு தரவா? ஒன்னு வேணாம், போ போ. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே ஆள.